சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகியுள்ளது. அதிமுகவின் மிக முக்கியமான நிர்வாகிகள் அதிமுகவின் அலுவலகத்தை நோக்கி வருகிறார்கள். குறிப்பாக எடப்பாடி பழனிசாமியின் பதவியை பறிக்க வேண்டும் என்று பெரும்பான்மையான நிர்வாகிகள் கூறி வருவதால் அதிமுகவில் பதற்றம் சூழ்ந்துள்ளது. எதற்காகவென்றால் இன்னும் 9 மாதங்கள் தான் இருக்கிறது. நாம் ஏற்கனவே கூறியபடி அதிமுக எந்த ஒரு தேர்தல் பிரச்சாரத்தையும் முன்னிறுத்தி மக்களையும் தொண்டர்களையும் எடப்பாடி சந்திக்கவில்லை. மேலும் எடப்பாடி அவர்கள் சந்திக்க முயற்சி செய்தாலும் தொண்டர்கள் எடப்பாடி பின்னால் செல்ல மாட்டார்கள். பாஜகவின் கூட்டணியும் தற்பொழுது அதிமுகவிற்கு எதிராக இருப்பதன் காரணமாக அதிமுக ஒற்றுமை இல்லாததை இதன் மூலம் தெரியப்படுத்தப்பட்டு வருகிறது. ஒற்றுமை இல்லாத அதிமுகவிற்கு எப்படி வெற்றி வாய்ப்பு கிடைக்கும் என்பதுதான் இப்பொழுது கேட்கக்கூடிய மிக முக்கியமான கேள்வியாகவும் அதிமுகவின் நிர்வாகிகள் மாவட்ட செயலாளர்களிடம் கேட்டுள்ளனர். இறுதியான முடிவை தெரிந்து கொள்வதற்கு அதிமுகவின் அலுவலகத்தை நோக்கி வருகிறார்கள். எடப்பாடி பழனிசாமி அவர்களது நிலைமை நிச்சயமாக மாறக்கூடிய வகையில் இது அமையும். பொதுச் செயலாளராக தன்னை தானே செதுக்கி கொண்டார் எடப்பாடி. கொள்கைகளையும் சட்டதிட்டங்களையும் மாற்றி தன்னுடைய சுயநலத்திற்காக அதிமுகவை கையாண்டார். OPS அவர்களை துரோகி என்றும் கூறினார். கடைசியில் எடப்பாடியை தொண்டர்கள் புறக்கணித்து விட்டார்கள். அதற்கு சாட்சிதான் 8 தேர்தல்களில் தோல்வி. OPS அவர்கள் ராமநாதபுரம் தொகுதியில் போட்டியிட்டு 2வது இடம். ஆனால் அதிமுகவின் சார்பாக போட்டியிட்டு இரட்டை இலை சின்னத்தில் போட்டியிட்டு 3வது இடம் டெபாசிட்டை இழக்கக்கூடிய நிலைமைக்கு தள்ளப்பட்டதற்கு காரணம் தொண்டர்கள் மட்டுமே. ஏனென்றால் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு எதிராக OPS அவர்களது செயல்பாடுகள் இருக்கிறது. ஆனால் அதிமுக OPSற்கு எதிரான செயல்பாடுகளை மையப்படுத்தி தேர்தல் பிரச்சாரத்தை நடத்தியது. அதிமுகவின் பிரதான எதிரியே திமுக தான். அது ஏன் எடப்பாடிக்கு புரியவில்லை என்பதுதான் நமது கேள்வியாகவே இப்பொழுது பார்க்கிறோம். எடப்பாடி பழனிசாமி அவர்களை மாவட்ட செயலாளர்கள் பெரும் படைகளுடன் திரட்டி அதிமுகவின் அலுவலகத்தில் கேள்விகளை முன்வைத்தால் அதிமுகவின் மாஜி அமைச்சர்களும் மூத்த நிர்வாகிகளும் எடப்பாடியின் பதவியை பறிப்பார்களா அல்லது மாவட்ட செயலாளர்கள் கட்சியிலிருந்து நீக்கப்படுவார்களா? ஏனென்றால் தொடர்ச்சியாக மாவட்ட செயலாளர்கள் மாற்றப்பட்டதற்கு காரணம் எடப்பாடியின் பேச்சை கேட்கக்கூடிய நபர்களை அந்த இடத்தில் வைத்ததுதான். முழுமையாக அதிமுகவை கைப்பற்ற வேண்டும் என்ற கனவு எடப்பாடிக்கு இருக்கிறது. ஆனால் தேர்தலில் அது நிச்சயமாக அனைத்துமே கனவு கலைந்துவிடும். எடப்பாடியால் நிச்சயம் 2026க்கு பிறகு அதிமுகவை வழிநடத்துவது கடினம். OPS அவர்கள் புதிய கட்சியை தொடங்கிவிட்டார். தமிழக வெற்றி கழகத்துடன் கூட்டணி பேச்சுவார்த்தை நடைபெற்று வருகிறது. இதுதான் அதிமுகவின் நிர்வாகிகளுக்கு பதற்றத்தை ஏற்படுத்துகிறது. யார் பின்னால் செல்ல வேண்டும்? எடப்பாடி